நம்ம ரிலேட்டிவ் அப்படி இல்லைனா நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கன்சீவாக இருந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து கட்டு சோறு கட்டி போடுறது அத்தைக்கு வந்து ஒரு சின்ன பழக்கம்னே சொல்லலாம். கூட்டு, வறுவல், 2 விதமான துவையல், 5 வகை சாப்பாடு, அது போக அப்பளம், மாம்பழம்னு எல்லாம் ரெடி பண்ணி சூப்பராக வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. செஞ்சு கொடுத்ததில் எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம், வாங்கி கேட்டதில் அவங்களுமே ரொம்ப எமோஷனல். இன்றைக்கி நம்ம வீட்லேயும் அதே கட்டு சோறு தான். அவங்களுக்கு கொடுத்தது போக மீதமான சாப்பாடெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு மார்னிங்லேருந்து வேலை பார்த்தனால கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. அது போக ஈவினிங் வந்து நல்ல மழையும் வந்துருச்சு. மணிக்கு கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி என் முகத்தில் எவ்வளோ சிரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக 10 சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க. வெல்கம் டு மை ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் தோசை சைக்கோ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் பஜ்ஜி சைக்கோ வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வேறு யாரும் இல்லை, என் பையன் தான். டெய்லியும் பஜ்ஜி செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவான் போல இருக்குது. நான் தான் ஆயில் ஐட்டம்ஸ் வந்து அவ்வளோ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமேல் அவ்வளோதான், நெக்ஸ்ட் மந்த் தான் செஞ்சு தருவேன்னு சொல்லி தான் செஞ்சு கொடுத்தேன். இன்றைக்கி பஜ்ஜி போட்டோம் அப்படின்னாலே குட்டி போட்ட புண்ணியாட்டம் கிச்சனே சுற்றிட்டு இருப்பான். சுட்டு எடுத்து வைக்கிறதான் தெரியும், எங்கே போகுதுன்னே தெரியாது. இன்றைக்கி அந்த சீனுக்கே இடம்னு சொல்லி சிட்டாக சொல்லிட்டேன், நான் எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீ போய் உட்காரு அப்படின்னு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.